மக்களால் நான், மக்களுக்காகவே நான், அதாவது உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள் தான், உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு என்று கூறியது மட்டுமல்லாமல் வாழ்ந்து காட்டியவர் நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அம்மா என்ற ஒரு சொல்லுக்கு இவ்வுலகம் முழுவதும் அடங்கும். அம்மா அவர்கள் பிறந்தது இளவரசியாக, வாழ்ந்தது ராணியாக, தமிழகத்தை ஆண்டது மகாராணியாக, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்னும் திருக்குறளின் கருத்துக்கிணங்க நம் அம்மா அவர்கள் திரைத்துறையில் சாதித்தது மட்டுமின்றி அரசியலிலும் எண்ணிலடங்கா சாதனைகளை ஆற்றியுள்ளார். அரசியலில் இவருக்கு நிகர் எவரும் இல்லர். தமிழக மக்களால் முழுவதுமாக அங்கீகரிக்கப்பட்டு முதலமைச்சரான முதல் பெண் என்னும் பெருமை கூறியவர் நம் அம்மா அவர்கள். அம்மா அவர்களின் ஆட்சி காலம் தமிழக வரலாற்றில் பொற்காலமாகும். அம்மாவின் 15 வருட ஆட்சி காலத்தில் கல்வி, மருத்துவம், பெண்கள் முன்னேற்றம், மாநில சுயாட்சி ஆகிய பல தளங்களில் தமிழகம் முதல் நிலையாக திகழ்ந்தது. அம்மாவின் சமூக நலத்தளங்களில் உணவின்றி வாழ்பவர்களுக்கு அம்மா உணவகமும், தமிழக எளிய பெண்களுக்கு திருமணத்திற்காக தாலிக்கு தங்கம் திட்டமும், பச்சிளம் குழந்தைகளுக்காக தொட்டில் குழந்தை திட்டமும், பள்ளி செல்லும் குழந்தைகளுக்காக மிதிவண்டி திட்டமும், மேலும் பட்டதாரி பெண்களுக்காக இலவச ஸ்கூட்டி போன்ற பல எண்ணிலடங்கா திட்டங்களை கொண்டு வந்தவர் நம் அம்மா அவர்கள்.